ஒரு முக்கோணத்தின் இரண்டு கோணம் 45 டிகிரி மற்றும் 35 டிகிரி எனில் மூன்றாவது கோணத்தை காண்க. இதுதான் கொஸ்டின். இதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கொடுத்துருக்கிறது என்னது? முக்கோணம். அப்போ முக்கோணம் கொடுத்துருக்கு, 2 கோணம் கொடுத்துருக்கு. அதாவது முக்கோணத்துக்கு 3 கோணங்கள் உண்டு. இதில் எக்ஸ், ஒய், இசட். இப்போ 3 கோணங்களில் 2 கோணங்கள் கொடுத்துருக்கு, ஒரு கோணம் கிடையாது. முக்கோணத்துக்கு எப்போவுமே 3 கோணங்களின் கூட்டுத்தொகை 180. அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180. 180 வரணும். இதுதான் இந்த முக்கோணத்தோட கூட்டுத்தொகை, கூடுதல். இப்போ இதில் 2 எண்ணத்துக்கு கொடுத்துருக்கு, 45, 35. அப்போ 2 எண்ணத்துக்கு தெரியும், இது தெரியாது. இதுதான் கேட்டிருக்கு. நம்ம இனி என்ன செய்யணும்னாக்கு 45 ப்ளஸ் 35 ப்ளஸ் தெரியாதது இசட் ஈக்குவல் டு 180. எப்போவுமே முக்கோணம் கேட்டு எல்லாம் 2 கோணம் கொடுத்து ஒன்று எதுன்ட்டு கேட்டாய்க்கு இந்த ஃபார்முலாவில் தான் போடணும். இப்போ 2 எண்ணத்தையும் கூட்டினாய்க்கு 80 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180. இனி இசட் ஈக்குவல் டு 180 மைனஸ் இது இந்த சைடு மைனஸில் போகுது, 80 ஈக்குவல் டு 100. அப்போ இங்கே உள்ள இசட்டுக்குள்ள வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்குனாய்க்கு 100. இசட் ஈக்குவல் டு 100. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது? டியில் தான் ஆன்சர் 100 இருக்குது.